ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நீ போய் ராமனையும் சுக்ரீவனையும் அந்த வானரப்படையும் அழிச்சிட்டு திரும்புன்னு வஜ்ரதம்ஷ்டன் அம்பரர் ராவணன். அப்படி வஜ்ரதம்ஷ்டன் தலைமையில் வந்து அரக்கற்படை வானரப்படைக்கும் இடையே 2 பேருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. பலர் அழியிறாங்க. தங்கள் தரப்பு அழிவை பார்த்து கோபம் அடைஞ்ச அங்கதன் அரக்கர்களை தாக்க ஆரம்பிக்கிறார். அவகிட்ட பேரழிவை தோற்றுவிக்கிறார். பெருங்காற்றினால் சிதறடிக்கிற மேகங்களைப் போல அரக்கற்படை அங்கத்தினால் சிதறிக்கப்படுறது. இதை பார்த்து கோபமடைஞ்ச வஜ்ரதம்ஷன் வானரப்படை மேலே அம்பு மழையை பொழிகிறார். 2 தரப்பும் இடையே பெரிய யுத்தம் மூழ்கிறது. இப்போ கோபத்தினால செவந்த கண்களோட வஜ்ரதம்ஷன் பல வானரர்களை ஒரு சேர அழிக்க ஆரம்பிச்சிடுறார். பயத்தினால் பீடிக்கப்பட்ட வானர வீரர்கள் அங்கத்தனின் பாதுகாப்பை நாடி அவங்ககிட்ட ஓடுறாங்க. அப்போ அங்கத்தன் மீண்டும் வஜ்ரதம்ஷனை தாக்குறார். அப்போ 2 பேருக்கிடையே கடும் போர் மூழ்கிறது. இறுதியில் அங்கதனின் வாளால் 2 துண்டு ஆக்கப்படுறார். வஜ்ரதம்ஷன் விழுந்து மாண்டுடுறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராவணன் தன்னை படைத்தளபதியை அழித்து அவன்கிட்ட அகம்பனனை யுத்த களத்துக்கு அனுப்பு, என்னுடைய நலத்தில் மாறாத அக்கறை உடைய அவன் எதிரிகளை நாசம் செஞ்சுட்டு திரும்புவான். ராமலக்ஷ்மணாலையும் சுக்ரீவனையும் வானரப்படையும் அழித்து அகம்பனன் வெற்றியோடு திரும்புவான்றதுல எனக்கு சந்தேகமே இல்லைன்னு உத்தரவிடுறார். தேவர்களையும் எதிர்க்கிற வல்லமை படைச்ச அகம்பனன் ராவணன் உத்தரவுக்கு ஏற்ப தனது படைகளோட யுத்த களத்தில் நுழையிறார். அப்போ ரொம்ப தூரத்துலேருந்தே அம்பு மழை பொழிஞ்சு அகம்பனனை எதிர்த்து யுத்தம் செய்ய சக்தியற்றவாளாக வானரப்படை திண்டாட ஆரம்பிச்சுடுறாங்க. ஒருத்தர் கூட யுத்த காலத்தில் நிற்கிற சக்தி பெற்றவா இல்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு வானரப்படை தப்பியோட முயற்சிக்கிற காட்சியை பார்த்த ஹனுமார் அகம்பனனை நோக்கி முன்னேறார். வானரர்களுக்கு மீண்டும் தைரியம் உண்டாருது. தான் மேலே அகம்பனனால் பொழியப்பட்ட அம்புகளை பற்றி கவலைப்படாத ஹனுமார் அவனை அழிக்கிறதுலே கண்ணும் கருத்தமாக இருந்தார். அகம்பனனின் படையில் இருந்த தேர் வீரர்கள், யானை வீரர்கள், யானைகளையும் ஹனுமார் அழிக்க தொடங்குறார். அரக்கற்படை செதறி ஓடுறது. 14 அம்புகளை கொண்டு ஹனுமானின் உடலை தொலைக்கிற அகம்பனன் முனையிறார். அப்போ ஹனுமான் ஒரு மரத்தை பிடுங்கி அதனால் அகம்பனனை அடிக்கிறார். அகம்பனன் உயிரை விட்டுறார். அவனோட வந்து அரக்கற்படையில் எஞ்சி இருந்தவா எல்லாரும் ஓடி போய் ராவணன்கிட்ட நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. தலை கவிழ்ந்தவாறு சித்த நேரம் யோசனையில் ஆழ்ந்த ராவணன் தன்னுடைய ஆலோசகர்களை அழைக்கிறார். லங்கையின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு முறை பார்வையிடுறார். பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவராக அவர் பிரகஸ்தனை அழித்து சில வார்த்தைகளை சொல்கிறார். எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிற நம்ம லங்கையை இப்போ காப்பாற்ற நானே தான் முனையணும், அல்லது கும்பகர்ணனோ இந்திரஜித்தோ நிகம்பனனோ படைத்தளபதியாக நீயோ முனைஞ்சால் லங்கையை காப்பாற்றலாம். வேறு யாராலையும் இப்போ இந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால் ரொம்ப பெரும் படையோடு போய் வானரப்படையை எதிர்த்து திரும்பு. உன்னுடைய கர்ஜனையை தாங்குகிற சக்தி கூட வானரர்களுக்கு இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை. அவள் பயந்து ஓடினா அதுக்கு பிறகு ராமனையும் லக்ஷ்மணையும் அழிச்சிடுறதுன்றது உனக்கு ரொம்ப எளிசான காரியமாக இருக்கும். பிரகஸ்தனே, எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இயற்கையாக வர்ற மரணத்தை விட யுத்த காலத்தில் ஏற்படுற மரணம் தான் மேலானது. இந்த நிலையில் நீ என்ன நினைக்கிறேன்றதையும் நான் அறிஞ்சிக்க விரும்புகிறேன். நீ சொல்லக்கூடிய கருத்து எனக்கு விருப்பமானதா இல்லையா, இல்லை எனக்கு விருப்பம் இல்லாததான்னு பற்றி கவலை இல்லாமல் உன் கருத்தை வெளிப்படையாக சொல்லுன்னு ராவணன் கேட்டுக்கிறார். அப்போது பதில் சொல்ல தொடங்குறார் பிரகஸ்தன். இந்த விஷயம் அனுபவம் வாய்ந்த ஆலோசகர்களால் கூடி ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட விஷயம்தான். அப்போ நம்மிடையே இது பற்றி ஒரு கருத்து வேற்றுமை உண்டாச்சு. அந்த சமயத்தில் நான் சீத்தையை ராமன்கிட்ட தான் ஒப்படைச்சா நமக்கு நன்மை உண்டாகும்னு சொன்னேன். அப்படி செய்யலைன்னாக்கா கடும் யுத்தத்தை நம்ம சந்திக்க நேரிடும்ன்ற ஒரு முடிவு நான் செஞ்சேன். எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப பெரிய போர் மூன்றுருக்கு. இப்போது நீங்கள் எப்போயும் அன்பு காட்டி வந்துட்டுருக்கீங்க என் மேலே. அதனால் என்கிட்ட நல்ல வார்த்தையை தான் நீங்கள் பேசியிருக்கீங்க, எனக்கு பலவித கௌரவங்களை அளிச்சிருக்கீங்க. அப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு சோதனையான காலத்தில் நான் உங்களுக்கு என்னால் ஆன சேவையை செய்ய கடமைப்பட்டிருக்கேன். என் உயிர், என் மனைவி, என் மக்கள், என் செல்வம் எதை திறந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்காக யுத்த காலத்தில் புகுந்து எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு போட்டு ராவணன்கிட்ட பிரகஸ்தன் பதில் சொல்கிறார். அப்போது ஒரு பெரும் படையை அணிவகுத்துக்கிறார். அந்த படையினரை பார்த்து, மாம்சம் தின்ற பறவைகள் இன்றைக்கி நம்ம பெருந்தீனி படைக்க போகிறோம் அவளுக்கெல்லாம். யுத்த காலத்தில் என்னுடைய அம்புகளால் வீழ்த்தப்பட்டு வானரர்களுடைய உடல்களை அந்த பறவை கூட்டங்களுக்கு இன்றைக்கி நான் போட போகிறேன்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் தன்னுடைய படையை. பின்னர் ராவணன்கிட்ட விடை பெற்றுண்டு தன்னுடைய தேரில் ஏறி அரக்கற்படை பின்தொடர பிரகஸ்தன் யுத்த காலத்துக்கு நுழையிறார். அவன் வர்றதை பார்த்து ராமர் விபீஷணன் கிட்ட, மலை போல இருக்க இவன் யார், இவனுடைய பலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்குறார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.